சில கதைகளை கேட்கும்போது நமது நெஞ்சம் நெகிழும். சில கதைகளை கேட்கும்போது நமது உள்ளம் உருகும். ஆனால் நல்லதங்காலின் கதை இவை இரண்டையுமே நிகழ்த்தும் சக்தி கொண்டது. வறுமைக்கு தன்னையும் தமது குழந்தைகளையும் பறிகொடுத்து தெய்வமான இந்த நல்லதங்கால் என்ற பெண்ணை பற்றி 90களில் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இன்று வரை நம்மோடு கதையாக, பாடலாக, திரைப்படமாக தமிழகம் முழுவதும் உயிர்ப்போடு வலம் வந்து கொண்டிருக்கும் ஒரு மங்கை. செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்து வறுமையால் அனைத்தையும் இழந்து தெய்வமான நல்லதங்கால் என்ற இப்பெண்ணின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அர்ஜுனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம். மா, தென்னை, வாழை, பாக்கு, தேக்கு என எத்திசையில் பார்த்தாலும் பசுமையான, வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கிறது. அதுதான் நல்லதங்கால் பிறந்த ஊர். நல்லதங்கால் பிறந்தது 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில். நல்லதங்காலுக்கு நல்லதம்பி என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார். நல்லதங்காலின் தந்தை ராமலிங்க ராஜாவும் தாயார் இந்திராணியும் சிறுவயதாக நல்லதங்கால் இருந்த போதே ஒரு விபத்தில் இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு நல்லதங்காலை நல்லதம்பிதான் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து செல்லமாக வளர்த்து வந்தார். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை மனம் முடித்து கொடுத்தார். திருமணம் ஆகும்போது நல்லதங்காலுக்கு வெறும் 7 வயதுதான். காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்து திருமணம் செய்தார். சித்திரை மாதம் திருமணம் நடந்தது. இது ஒரு செல்வ செழிப்புமிக்க திருமணம். இத்திருமணத்தை பற்றிய பாடல் ஒன்று உண்டு. பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள், தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். நல்லதம்பி தங்கச்சிக்கு நிறைய சீர்சனத்தை கொடுத்தாரு. வேலி நிறைய வெள்ளாடு, பட்டி நிறைய பசுமாடு, மோரக்கடைய முக்காலி, பொன்னால் அளக்குற மரக்காலி, இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். திருமணம் முடிஞ்சு விருந்து சாப்பாடு முடிஞ்சது. நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டார்கள். நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனமில்லை. அழுது புரண்டாள். ஆவரணம் அற்றுவில முட்டி முட்டி அழுதாள். முத்துமணி அற்றுவில முட்டு முட்டி அழுதாள். நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னாரு. ஒரு வழியா நல்லதங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனாள். நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு. அவள் பெயர் மூலி அலங்காரி. அவள் ஒரு கொடுமைக்காரி. நல்லதங்கால் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்லதம்பி ஒரு முறை கூட மானாமதுரை போகவில்லை. அதற்கு அந்த மூலி அலங்காரி தான் ஒரே காரணம். நல்லதங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. 4 ஆண்கள் 3 பெண்கள் என பிள்ளை குட்டிகளோடு அவள் சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தாள். ஆனால் இது எல்லாம் கொஞ்ச காலத்திற்கு தான். மானாமதுரையில் மழை இல்லாமல் 12 வருடமாக வயல்களில் விளைச்சல் இல்லை. மக்கள் பசியால் வாடினார்கள், பட்டினியால் தவித்தார்கள். பஞ்சமோ பஞ்சம், மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரையே தோற்ற பஞ்சம், நாழி உருண்ட பஞ்சம், நாயகரையே தோற்ற பஞ்சம், தாலி பறிகொடுத்து, கணவரை பறிகொடுத்து, கை குழந்தையை விற்கும் அளவிற்கு பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தால் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள். நல்லதங்கால் வீட்டையும் பஞ்சம் விட்டு விடவில்லை. தாலி தவிர மற்றது எல்லாவற்றையும் நல்லதங்கால் விற்றுவிட்டார். குத்தும் உலக்கை, குடை, புறம் கூட விற்றுவிட்டால். எல்லாம் விற்றும் பஞ்சம் மட்டும் தீரவில்லை. குழந்தைகள் பசியால் துடித்தன. நல்லதங்கால் யோசித்து யோசித்து பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என பயந்தாள். ஒரு முடிவிற்கு வந்தால் அண்ணன் வீட்டிற்கு பிள்ளைகளோடு கொஞ்ச நாள் போய் இருக்கலாம் என்பது. காசிராஜனிடம் தனது முடிவை சொன்னார். காசிராஜன் நல்லதங்கால் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். நீ எங்கே போக வேண்டாம், கஷ்டம் வருவது சகஜம்தான், நாம் தாக்கு பிடிப்போம், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்து விற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தனது மனைவி நல்லதங்காலிடம் பலவாறு சொல்லி பார்த்தான். ஆனால் காசிராஜன் சொல்வதை நல்லதங்கால் கேட்கவே இல்லை. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தாள். சந்தனம் தொட்ட கையால் என்னால் சாணியை தொடலாகுமோ, குங்குமம் எடுக்கும் கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோ என்று சொல்லி எழுதாள். இதற்கு மேல் நல்லதங்காலை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டான். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என சொல்லி வழி அனுப்பி வைத்தான். நல்லதங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாள். வாருங்கள் பிள்ளைகளா, உங்கள் மாமன் வீட்டிற்கு போவோம். அங்கே நீங்கள் தின்பதற்கு தேங்காய்கள் கிடைக்கும், மாங்காய்கள் கிடைக்கும், ஓடி விளையாட மான்கள் கிடைக்கும் என சொல்லி அழைத்தாள். பிள்ளைகள் ஆசை ஆசையாக அவனோடு புறப்பட்டு வந்தனர். நல்லதங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்திற்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தார்கள்.
காடு மலையெல்லாம் தாண்டி வந்தார்கள். வனாந்தரங்களை எல்லாம் கடந்து வந்தார்கள். அர்ஜுனாபுரம் பக்கம் வந்து விட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க கூட முடியவில்லை. பசிக்கிறது அம்மா என்று கத்தி எழுதார்கள். அந்நேரம் பார்த்து நல்லதம்பி அப்பக்கம் படை பரிவாரங்களோடு வேட்டையாட வந்தான். அந்த இடத்தில் நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான். அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. குதிரை அரிதாச்சோ, குடியிருந்த சீமையிலே பல்லக்குக்கு தான் பஞ்சமோ, பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் என்ன என் தங்கச்சி என்று அழுது புலம்பினான். நல்லதங்கால் தன் வீட்டு நிலைமையை சொன்னான். நல்லதம்பி அவளை தேற்றினான். சரி தங்கச்சி, நம்ம வீட்டுக்கு போ. தெற்கு மூலையில தேங்காய குவிச்சு வச்சிருக்கிற, வடக்கு மூலையில மாங்காய குவிஞ்சு கிடக்கு. காட்டு யானைய வாசல்ல கட்டி போட்டு இருக்கோம். காராம் பசுவும் இருக்கு. போ தங்கச்சி, போய் உன் பிள்ளைகளோட பசியாறிக்கிட்டு இரு என்று நல்லதம்பி சொன்னான். நல்லதங்கால் அண்ணன் இல்லாத வீட்டிற்கு போக தயங்கினாள். அண்ணா, நீயும் என் கூட வாங்கன்னு அண்ணனை கூப்பிட்டா. அம்மா நல்லதங்கா, நீ முதல்ல போ. உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்குவா. நான் பின்னால வரேன், சீக்கிரமா வந்துடுறேன். உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமானம் கொண்டு வரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பினான். நல்லதங்கால் அண்ணன் வீட்டிற்கு அரை மனதோடு புறப்பட்டாள். அப்போது மூலி அலங்காரி வீட்டின் மாடியில் இருந்தாள். நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தனது வீடு நோக்கி வருவதை பார்த்து விட்டாள். வேக வேகமாக கீழே இறங்கி வந்தாள். கதவுகளை இறுக்கி கதவை அடைத்தாள். ஈர மண் போட்டு அடைத்தாள். சோற்று பானையை ஒழித்து வைத்தாள். பழந்துணி ஒன்றை உடுத்தி கொண்டாள். முகத்தில் பத்து போட்டு மூளையில் படுத்துக் கொண்டாள். நல்லதங்கால் பக்கத்தில் வந்தாள். அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாள். கதவு திறக்கவே இல்லை. கால் கடுக்குது அண்ணி, கதவை திறங்க அண்ணி, தண்ணி தண்ணின்னு பிள்ளைங்க தவிக்கிறாங்க, அண்ணோ அண்ணோன்னு சொல்லி அலையறாயன் பாலக, புத்திரர்கள் பசியார, கதவை திறங்களேன்னு சொல்லி அழுது அழுது கூப்பிடுறா. அதுக்கும் மூலி அலங்காரி செவி சாய்க்கவே இல்லை. நல்லதங்காலுக்கு கோபம் வந்தது. நான் பத்தினா கதவு திறக்கட்டும்னு கட்டளையிடா. கதவுகள் திறந்தன. பிள்ளைகள் உள்ளே ஓடினார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பண்டமும் இல்லை. மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்துல தேங்காயும் மாங்காயும் குவிஞ்சு கிடந்தது. ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்தான். தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காய கடிச்சான். மூலி அலங்காரி விருட்டென்று எழுந்தா. மாங்காய பறிச்சு போட்டா. 1000 மாங்காயில அழுகல் மாங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தா. தேங்காயையும் பறிச்சு போட்டா. 1000 தேங்காயில அழுகல் தேங்காய் ஒன்றை எடுத்து கொடுத்தா. இதை பார்த்தால் நல்லதங்கால் மனம் பதறினாள். அண்ணி, என் மக்களின் பசிய ஆக்குங்கன்னு கெஞ்சினா. மூலி அலங்காரி 7 வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தா. திரிப்பதற்கு உடைந்த திருகையை கொடுத்தா. உலை வைக்க ஓட்டு பானையை கொடுத்தா. நல்லதங்கால் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைத்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினாள். ஈரமட்டைகளை வைத்து எரித்தாள். கூழும் கொதிக்கணும், குழந்தையும் பசியாரணும்னு தெய்வங்களை வேண்டிக்கிட்டா. ஒரு வழியா கஞ்சி கொதிச்சது. ஆனா பிள்ளைங்க கஞ்சிய குடிக்க போகும் நேரத்துல மூலி அலங்காரி வந்து அந்த பானையை தட்டிவிட்டா. பானை உடைந்து கூழ் வழிந்து ஓடியது. பிள்ளைகள் அதை வலித்து குடிக்க போனார்கள். நல்லதங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கல. இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்துடலான்னு முடிவுக்கு வராங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவுல இறங்கி நடக்கிறாங்க. அவளை பார்த்தவங்க பரிதாபப்பட்டு சாப்பிடுறதுக்கு தங்க வீட்டுக்கு அழைச்சாங்க. பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலரும் நீயும் பசியாரி போறீங்களான்னு கூப்பிடுறாங்க. நல்லதங்காலும் மறுத்து விட்டாள். அரச வம்சம், நாங்க அண்டை வீட்டுல தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டா. காட்டு வழியே பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போனா. பாழும் கிணறு தேடி போனா. அண்ணன் வந்தா அடையாளம் தெரியணும்னு ஆவார செடிகளை ஒடிச்சு போட்டுக்கிட்டே போனா. நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துட்டாங்க. ஒரு கிணத்தையும் காணோம். அப்போ சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நல்லதங்கால் கேட்டா, தண்ணி தாகம்பா, தண்ணிய குடிக்கணும், பாழும் கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்கப்பான்னு கேக்குறா. ஒரு சிறுவன் ஓடி போய் ஆழமுள்ள பாழும் கிணத்தை காட்டுனான். நல்லதங்கால் தன் 7 பிள்ளைகளோடையும் கிணத்து பக்கத்துல போனா. கணவன் கண்ணுல படுமாறு தாலிய கழட்டி கிணற்று படிக்கட்டுல வச்சா. அண்ணன் கண்ணுல படுமாறு பாலும் பூசங்க கிணற்று மேட்டுல வச்சா. அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காய ஒரு ஓரத்துல வைத்தா. ஒவ்வொரு பிள்ளையாக கிணத்துல தூக்கி தூக்கி போட்டா. ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டிக்கிச்சு.
காலை கட்டிய பிள்ளைய பிடிச்சு எடுத்து கிணத்துல போட்டா. இப்படி 6 பிள்ளைகளை போட்டு விட்டா. மூத்த பிள்ளை நல்லதங்காலுக்கு பிடிபடாம ஓடுனா. என்ன மட்டும் கொல்லாதே, என்ன பெத்த ஆத்தாவேன்னு கெஞ்சினா. தப்பி பிழைச்ச அம்மா நான் தகப்பன் பேரை சொல்லுவேன், ஓடி போய் பிழைச்சுனா உனது பேரை சொல்லுவேன்னு சொல்லி தப்பிச்சு ஓடுனா. ஓடுன பிள்ளைய நல்லதங்கா ஆட்டு இடையர்களை வச்சு பிடிக்க சொன்னா. இடையர்களுக்கு விஷயம் தெரியாது. தாய்க்கு அடங்காத தருதன பிள்ளைன்னு நினைச்சு அவனையும் பிடிச்சு கொண்டு வந்து நல்லதங்காலிடம் விட்டு போய்விட்டார்கள். நல்லதங்கால் கதறி எழ மூத்த மகனையும் பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளுனா. பிறகு தானும் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. நல்லதங்காலும் 7 பிள்ளைகள் இறந்து மிதந்தாங்க. நல்லதங்காலுக்கு 16 அடி நீள கூந்தல். அவள் கூந்தல் அந்த கிணறு பூராவும் தேஞ்சு விரிஞ்சு கிடந்தது. பிள்ளைகளும் தெரியல, கிணற்று தண்ணீரும் தெரியல, நல்லதங்கால் கூந்தல் மட்டுமே தெரிந்தது. நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில நல்ல மழை பெஞ்சிச்சு. பயிர்கள் நன்கு செழித்து விளைந்தன. நாடு மறுபடியும் செழிப்படைஞ்சிச்சு. காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காலையும் தன்னோட பிள்ளைகளையும் அழைப்பதற்கு மானாமதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தான். நல்லதம்பி வேட்டை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்க தங்கச்சிய காணோம், தங்கச்சி பிள்ளைகளையும் காணோம். பதறி போனான். மூலி அலங்காரிய பார்த்து என் தங்கச்சியையும் அவன் பிள்ளைகளும் எங்கன்னு கேட்டான். மூலி அலங்காரி கூசாம போய் சொன்னான். சீரக சம்பா சோத்த நான் ஆக்கி போட்ட 10 வகை காய்கறியை செஞ்சு வச்ச சாப்பிட்டு போனாங்கன்னு போய் சொன்னான். நல்லதம்பி இதை நம்பவே இல்லை. பக்கத்து வீடுகள்ல போய் கேட்டான். அவங்க நடந்ததை அப்படியே சொன்னாங்க. பிள்ளைகளை பட்டினி போட்டதை சொன்னாங்க. அவ்வளவுதான். நல்லதம்பிக்கு மேச துடிச்சிச்சு, கண்கள் செவந்துச்சு, பக்க சபையெல்லாம் ஆடுச்சு. தங்கைய தேடி காட்டு வழியே பயணம் பண்ணான். பதறி போனான். நல்லதங்கால் ஒழித்து போட்ட ஆவாரம் செடி அவனுக்கு வழிகாட்டுச்சு. நல்லதம்பி பாலூர் கிணத்துக்கு பக்கமா ஓடி வந்து எட்டி பார்த்தான். ஐயோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதக்குறாங்களேன்னு நல்லதம்பி ஓங்கி அடிச்சுக்கிட்டு அழுதான். தங்கச்சி தங்கச்சின்னு தரையில புரண்டு அழுதான். அம்மா அம்மான்னு அடிச்சுக்கிட்டு புரண்டு அழுதான். இப்படியே அவன் புரண்டு கொண்டு இருந்த போது காசிராஜனும் அதே இடத்துக்கு வந்து சென்றான். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்த உடனே மனைவியை கட்டிக்கிட்டு கதறி எழுதான். நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செஞ்சாங்க. நல்லதம்பி தனது மனைவி மூலி அலங்காரிய பழிவாங்க நினைச்சான். அவளை மட்டும் இல்ல, அவள் குலத்தையே பழிவாங்க ஏற்பாடு செஞ்சான். மூலி அலங்காரின் உறவினர்கள் எல்லாரும் உட்கார இடத்துல இடிப்பந்தல் போட்டான். இடிப்பந்தத்தை தட்டிக்கிட்டு எல்லாரையும் கொலை செஞ்சான். மூலி அலங்காரியையும் அறிவாளால வெட்டி கொலை செஞ்சான். அதோட ஈட்டிகளை பாஞ்சு தன்னோட உயிரையும் விட்டுட்டான். இதே போல காசிராஜனும் தன்னோட உயிரை விட்டுட்டான். இப்படி வறுமை ஒரு பக்கம், கொடுமை ஒரு பக்கம்னு மனித தன்மையற்ற செயலால 2 குடும்பங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. இறுதியா இவர்கள் 2 பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் நல்லதங்காலுக்கு கோவில் கட்டி இன்னைக்கு வரைக்கும் குலதெய்வமா வழிபட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆனி மாத பொங்கல் திருவிழாவின் போது நல்லதங்காலினுடைய உறவினர்களும் வழித்தோன்றல்களும் மானாமதுரையில இருந்து இந்த கோவிலுக்கு வந்து நல்லதங்காலுக்கு பூஜைகள் செய்து நல்லதங்கால வழிபட்டு வராங்க. இப்படி செஞ்சா அந்த ஊர்ல பஞ்சம் வராதுன்னு, மழை பெய்து சுபிக்ஷம் வரும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களினுடைய நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.